அன்று விழித்தோம். சேவை செய்ய வேண்டும் என்று ஆர்வம் இருந்தவர்கள் எல்லாம் ஒன்றிணைந்தோம். பசி வந்தால் 10ம் பறக்குமாம். நாங்கள் தினமும் நேரிலே பார்த்தவர்கள் பலர் உணவில்லாமல் இருப்பதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நம்மால் இயன்ற அளவிற்கு உதவுவோம் என்று முடிவெடுத்து வார இறுதி நாட்களில் நாங்களே சமைத்து உணவளிக்க தொடங்கினோம். இதுவரை 156 வாரம் இடைவிடாத சேவை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இதுதான் எங்களின் தொடக்கம். எங்களோட பெரிய அட்வான்டேஜே எங்கள் டீம் தான். செம்ம ஆர்கனைஸ்டாக ஒர்க் பண்ணுவோம். யாருக்கோன்னு சாப்பாடு கொடுக்காம யாருக்கு தேவையோ பார்த்து தேவையானவங்களுக்கு மட்டும் கொடுப்போம். இது வரைக்கும் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் அண்ட் சப்போர்ட் கிடைச்சிருக்கு. இது அப்படியே இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணி போயிட்டே இருக்கணும்னு ஆசைப்படுறேன். இது வெறும் ஆரம்பம் தான். ஆரம்பிக்கலாமா? வீட்டுக்குன்னு ஒரு முறை திட்டம் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். வீட்டுக்குன்னு ஒரு மரம் ஏன் திட்டம் நாங்கள் எடுத்தோம்னா, இப்போ ரோட் சைடில் நிறைய பேர் மரம் வச்சுட்டு போகிறாங்க. சும்மா ஒரு 100 மரம் அந்த மாதிரி நான் வச்சுட்டு போயிடறேன் அப்படின்னு கணக்கு வச்சுருக்காங்க. நாங்கள் அந்த மாதிரி ஏன்னா அது வேஸ்ட் ஆகிடுது மரம். உலக வாழ்வியலுக்கு ஒரு அறமாய் அமைகிறது இந்த மண்ணில் பிணைந்து வேரூன்றி நிற்கும் மரங்கள் எல்லாம். ஐயா அப்துல் கலாம் வழியில் சென்ற சின்ன கலைவாணர் விவேக் அவர்களின் எண்ணம் எங்கள் மீது பிரதிபலிப்பை கொடுக்கவே இதனை செயல்படுத்தினோம். மரங்கள் நடுவது வெறும் மரமாக முடியாது. நம் உலகிற்கும் இயற்கைக்கும் அன்பை திரும்ப செலுத்துகிறோம். இன்னும் அதிகம் செலுத்துவோம். நாம் சென்று பின்பும் நாங்கள் நட்டுவிட்டு செல்லும் இம்மரங்கள் உயிர்வழி தந்து இறுதி வரை விழிப்போம், விதைப்போம், கதையை சொல்லும். பண்டிகைகளை ஏக்கத்தோடு வேடிக்கை பார்க்கும் சாலையோரம் வசிக்கின்ற மழலைகளின் முகங்கள் மகிழ 10 குழந்தைகளுக்கு புத்தாடைகள் வாங்கி கொடுத்து அழகு பார்த்தோம். அந்த தீபாவளிக்கு குழந்தைங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்ததுனால எங்களுக்கும் ஃபுல்ஃபில் ஆச்சு, அவங்களுக்கும் ஃபுல்ஃபில் ஆச்சுன்னு நம்புகிறோம். அந்த பண்டிகை தீபாவளி என்போம். ஆனால் இருண்டு கிடக்கும் வாழ்சூழல் கொண்ட அந்த பிஞ்சுகள் புத்தாடை தாங்கிய கைகளோடு அகமகிழ்ந்து முகம் தாழ சிரித்த அந்த புன்னகைகள் பட்டாசு தீபங்கள் சுடர்களை விட மிக பிரகாசமாய் தெரிந்தது. ஒரு பெரிய ஒளியை அந்த தீபாவளி நாளில் ஏற்றினோம். பார்வைகளில் ஒவ்வொரு அர்த்தங்கள் உண்டு. பார்வையற்றோர் இல்லத்தை நாங்கள் பார்த்தோம். அங்கே 9 நண்பர்கள். அவர்களுக்கு விருந்து உணவு ஏற்பாடு செய்து உடன் உண்டு உரையாடினோம். பல நாள் கழித்து சுவையான வீட்டு உணவை சுவைக்கிறோம் என்று அவர்கள் கூறியதும் எங்கள் மனங்கள் எல்லாம் சொல்லலடங்கா ஒரு பேரானந்தத்தை அடைந்தது. அவர்கள் மனமாற கூறிய இந்த வார்த்தைகள் எங்கள் ஆழ்ந்த எண்ணங்களுக்கு புதிய அர்த்தத்தை கொடுத்தது. விளையாட்டு, பாடல் என்று சின்ன சின்ன கொண்டாட்டங்களையும் பரிமாறிக்கொண்டோம். நாம் செய்யும் சிறிய ஒரு முயற்சி பெரிய மகிழ்ச்சியை உருவாக்கும் என்பதை உணர்ந்து கொள்ள கிடைப்பதற்கரிய ஒரு வாய்ப்பு. விழிப்போம், விதைப்போம், விழித்திரை அற்றவர்கள் மூலம் விழித்தோம் என்று கூறினால் அது மிகையாகாது. சமூகத்தில் எந்த உதவியும் இல்லாமல் கிடப்பவர்களை பார்க்கும்போது சமூகத்தின் அநீதிகளை மிக நுணுக்கமாக நெருக்கமாக பார்க்கையில் அதற்கான தீர்வாக நமக்கு தெரிந்த இடம் கல்வி சாலைகள். முதலில் மாடம்பாக்கம் பள்ளியில் வால் பெயிண்டிங் நிகழ்வை நடத்தினோம். பள்ளிகளின் சுவர்கள் அங்குள்ள மாணவர்களின் எண்ணங்களை சீர்படுத்தும் என்ற அளப்பெரிய ஆசையின் வெளிப்பாடு இது. அந்த நிகழ்வில் பலவற்றை நாங்களும் கற்றுக்கொண்டோம். அங்கிருக்கும் மாணவர்களை சந்திக்கையில் தான் தெரிந்தது எவ்வளவு பெரிய இடைவெளி, விழிப்புணர்வின்மை அரசு பள்ளி மாணவர்களிடையே இருக்கிறது என்று. அதை கண்டு மீண்டும் புதிய முயற்சியில் இறங்கினோம். அதுதான் கரியர் கைடன்ஸ். நீங்களாம் கரியர் கைடன்ஸ் கொடுக்குற அளவுக்கு வளர்ந்துட்டீங்களான்னு நீங்கள் திட்டுறது எங்களுக்கும் கேட்குது. பட் ஒரே ஒரு நோக்கம்தான் எங்களுக்கு. இருக்க கரியர் ஆப்ஷன்ஸை, ஆப்பர்ச்சுனிட்டிஸை, இப்போ இருக்க ஜாப் மார்க்கெட் பற்றின ஒரு அவேர்னஸை சொல்கிறது தான் எங்கள் நோக்கமாக இருந்துச்சு. இதுக்காக நாங்கள் எங்கள் சீனியர்ஸ் கிட்ட, எங்கள் நெட்வொர்க் எல்லாத்துக்கிட்டையும் பேசி ஒரு சில பேர்த்த வரவும் வச்சு கரியர் கைடன்ஸ் ப்ரோக்ராம் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணோம். அந்த ப்ரோக்ராம் கொடுத்த சாட்டிஸ்ஃபேக்ஷன்
எப்பா சொன்னால் நம்ப மாட்டீங்க, அப்படி ஒரு ஃபீல். அங்கேருந்த ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் எங்களை காண்டாக்ட் பண்ணாங்க, நிறைய டவுட்ஸ் கேட்டாங்க. அண்ட் வி கனெக்டட் தேம் வித் ரொமான் எக்ஸ்பர்ட்ஸ். அண்ட் அதில் சில பேர் நம்ம ஆர்கனைசேஷனில் ஃப்யூச்சரில் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணுறோன்னு சொன்னாங்க. சூப்பரில். அவங்க என்ன தேவைன்னு கேட்டதுக்கு அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணால் மட்டும் போதும்னு சொன்னாங்க. அவங்க எல்லாரும் குழந்தைங்க மாதிரி. அவங்க கூட சேர்ந்து நாங்களும் எங்கள் வயசை மறந்துட்டோம். அவங்க கூட ஆடி பாடி பேசி சிரித்து ஒரு நல்ல டே. எங்களுக்கு அங்கேருந்து போகிறதுக்கு மனசே இல்லை. அவங்க கொடுத்த அளவு அப்படி இருந்து. இந்த மாதிரி தாங்க இந்த 1 இயரில் நிறைய சேலஞ்சஸ், நிறைய ப்ராப்ளம்ஸ், லாட்ஸ் ஆஃப் லெசன். பட் எண்ட் ஆஃப் தி டே யாரோ சில பேருக்கு தேவையான ஒன்றை கொடுத்துட்டோன்ற ஃபீல் இருக்கே, தட்ஸ் கீப்ஸ் அஸ் ரன்னிங். ஒரு வருஷம் முன்னாடி ஸ்டார்ட் பண்ண அந்த டேவை நினச்சி பார்க்குறப்போ எந்த பெரிய பிளான்ஸும் இல்லாமல் ஜஸ்ட்டு ஹெல்ப் பண்ணணும்னு ஸ்டார்ட் ஆன அந்த ஒரு விதை ஒரு குட்டி செடியாக முளைச்சிருக்குங்க. நீங்கள் யோசிக்கலாம், ஏன் எதுக்கு இந்த வீடியோ? இந்த வீடியோ எதுக்குன்னா, இந்த பயணத்தில் நாங்கள் மட்டும் பயணிக்கலை, இதை கடைசி வரைக்கும் கேட்டுட்ருக்கீங்களே நீங்களும் தான். உங்களின் ஆதரவில் எங்கள் பயணம் இல்லை, நம் பயணம். விழித்தோம், விதைத்தோம், அறமெனப்பட்டதை ஓராண்டாக.